வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான காம்போ ரெசிபி. இடியாப்பமும் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் ஸ்டியூ தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடு இருந்தோம், இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டீவுக்கு எந்த மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி சேர்த்துடலாம். இது கூடவே கட் பண்ண பச்சை மிளகாய். இப்போ இது ஒரு 30 செகண்டுக்கு இந்த ஆயிலே வதக்கி விடுங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டீவுக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடணும். இப்போ இதை சேர்த்துடலாம் ஆயிலில். இப்போ வெங்காயம் நிறைய வதங்கக்கூடாது. இந்த வெங்காயோட கலர் மாறிச்சுன்னா வெஜிடபிள் ஸ்டியூ கலர் மாறிடும். அதனால் வெங்காயம் 40லேருந்து 50% வதங்கினாவே அதிகம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட கட் பண்ண வெஜிடபிள் சேர்த்துடலாம். இப்போ அரை கப் கேரட், அரை கப் பீன்ஸ், அரை கப் உருளைக்கிழங்கு. இப்போ நான் பச்சை பட்டாணி 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரோசன் பீஸ் டைரெக்டாக அரை கப் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த வெஜிடபிள் இந்த ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள் எல்லாம் இந்த ஆயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பால் நம்மளுக்கு அப்புறமா தான் தேவைப்படும். செகண்ட் பால் தான் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ அந்த பால் தான் இதில் சேர்க்க போகிறோம். அந்த திப்பி எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்ச பால் தான் இதோட சேர்த்துருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காயெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காயத்தை நெசக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவு இதை சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பால் சேர்த்து கொதி வர சொல்ல தேங்காய் பால் திரிஞ்சு போகும். இது திரிஞ்சு போகாது இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டியூ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3/4 கப் அளவு நான் இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன். இப்போ லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கணும்னு கிடையாது, இருந்தாலும் லைட்டாக நம்ம வறுத்து செய்கிறது இன்னும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் லைட்டாக மாவு சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது, இந்த அளவுக்கு வறுந்தால் போதும். இப்போ நான் 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து இந்த சைடு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவை. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்ததுமே ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைந்துட்டு மாவு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விடுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல தேவைப்பட்டால் தண்ணி தெளிங்க, இல்லைனா அப்படியே நல்லா பிசைந்து விடலாம். இப்போ மாவு இந்த மாதிரி பிசைய சொல்ல நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நான் ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருக்குது. 1.5 கப் தண்ணி எடுத்தோம், அதில் 1.25 கப் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4 கப் தண்ணி மீதி ஆகிருக்கு. இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைந்து விடலாம். மேலே மாவு காஞ்சி போகாது இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம்.
இப்போ மாவு வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஈரத்துணி போட்டு மூடி விட்டுடலாம். ஈரத்துணி போட்டு மூடி விட்டால் தான் மாவு வந்து மேலே ட்ரை ஆகாது இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இடியாப்ப தட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஆயில் வந்து இந்த மாதிரி மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு கிடையாது, லைட்டாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். இப்போ இடியாப்பம் அச்சுலேயே நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு புளி சோலை வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து இடியாப்பம் அச்சு. இப்போ இதில் தான் வந்து நான் இடியாப்பம் புழிய போகிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு வந்து நம்ம அச்சில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சு இடியாப்பம் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்து மாவு வந்து நம்ம சாஃப்டாக பிசைவோம், ஈஸியாக வருது புழியறதுக்கு. இப்போ இதை வந்து இப்போ நம்ம வந்து இடியாப்ப ஸ்டாண்டில் வந்து ஒன்று ஒன்றா வச்சு விட்டுடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சூடேறிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி விட்டுடலாம். இது ஒரு 4லேருந்து 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக வேணாம். இப்போ 4லேருந்து 5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இடியாப்பம் ஒட்டாத சூப்பராக வருது பாருங்கள். நம்ம மாவு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக பிசைந்ததுனால நம்மளுக்கு தட்டில் கூட ஒட்டாத எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இடியாப்பம் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த இடியாப்பத்தோட இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வந்து ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வந்து இடியாப்பம், ஆப்பம் இது ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுருக்கோம். எந்த ஒரு மசாலா சேர்க்காத இந்த வெஜிடபிள் ஸ்டியூ செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.